காய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அன்னாசி பழ வெங்காய சம்பல் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்றதை பார்ப்போம். சம்பளுக்கு தேவையான வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். பாதி அளவு அன்னாசி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறேன். 1 கிலோ தக்காளி பழத்துக்கு 100 கிராம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். முதல்ல வெட்டி வச்ச வெங்காயத்துக்குள்ள மிளகாத்தூளும் உப்புத்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். மிளகாத்தூள் உப்புத்தூள் சேர்த்த பிறகு இப்போ வெட்டி வச்ச அன்னாசி பழத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட சேர்த்து தக்காளி பழம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறோம். வெங்காய சம்பளில் புளிப்பாக இருக்கணும், அதுக்காக ஒன்று சேர்க்க போகிறோம். தேசி புளி சேர்க்க போகிறோம். தேசி புளி ஒன்று போதுமானதாக இருக்கும். இதுக்கு ஒன்றையை நாங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கொள்ளுவோம். விதையை நீக்கி போட்டு ஃபுல்லாக சேர்த்துக்கொள்ளணும். தேசி புளியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி கொண்டாத்தான் எல்லா சுவையும் ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய சம்பளை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்து சாப்பிட்ட பிறகு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.